உள்ளபடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் ஊட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு சிசேரியன் பிரசவம் காரணமாக கிட்டத்தட்ட ஒரு 5 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். மேலும் இந்த பெண்கள் உயிரிழப்பிற்கு காரணம் என்ன என்பது பற்றி விரிவாக இந்த நிகழ்ச்சியில் கள தகவல்களை பார்க்க இருக்கிறோம். மேலும் பிரசவம் என்கின்ற ஒன்று பெண்கள் அனைவருக்குமே பொதுவான ஒன்றாக இருக்கையில் அது சார்ந்த பயங்களும் பல்வேறு பெண்களிடத்தில் இருக்கின்றன. ஒரு பெண் கருவுற்றிருக்கக்கூடிய காலம் முதல் பிரசவம் வரை அந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான கவனிப்புகள், என்ன மாதிரியான மருத்துவ நடைமுறைகள் அந்த பெண்ணிற்கு கொடுக்கப்பட வேண்டும் உட்பட பல்வேறு விதமான தகவல்களை இன்றைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அதே நேரத்தில் ஊட்டியில் அரசு மருத்துவமனையில் இந்த 5 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல், அங்கே இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள் மட்டுமில்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல அரசு மருத்துவமனைகளில் கர்ப்பிணி பெண்கள் ஒரு அதிர்ச்சியான தகவலாக இதை பார்க்கிறார்கள். மேலும் அந்த அரசு மருத்துவமனையின் நிலை என்பது எவ்வாறாக இருக்கிறது, அந்த அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவு என்று ஒன்றே இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் இங்கே முன்வைக்கப்படுகிறது. மேலும் இந்த உயிரிழந்த 5 பெண்களின் உடல்களை வாங்க மறுத்து அவர்களுடைய உறவினர்களும் போராட்டத்தை நடத்தி இருக்கிறார்கள். அந்த உறவினர்கள் சொல்லக்கூடிய காரணம் என்ன, மேலும் மருத்துவமனைகளில் போதுமான மருத்துவர்கள் இருக்கிறார்களா, ஏனென்றால் தமிழகம் முழுமைக்கும் அரசு மருத்துவமனைகள் இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமில்லாது பல இடங்களில் ஆரம்ப சுகாதார நிலையங்கள் செயல்பட்டு வருகின்றன. அந்த ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கருவுற்ற பெண்களுக்கு முதல் மாதத்திலிருந்து 10ஆம் மாதம் வரை அவர்களுக்கு தேவையான மருந்து, மாத்திரைகள், ஊட்டச்சத்து உணவுகள் குறித்த விழிப்புணர்வு உள்ளிட்டவை அந்த செவிலியர்கள் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற ஒரு விதிமுறை இருக்கிறது. அது முறையாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறதா, இப்படிப்பட்ட பல நிலவரங்களை இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முதலில் இது பற்றிய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். உதகை அரசு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்ற 5 இளம் தாய்மார்கள் அடுத்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உதகை அரசு மருத்துவமனையில் கடந்த 24ஆம் தேதி முதல் அறுவை சிகிச்சை மூலம் குழந்தைகளை பெற்றெடுத்த இளம் தாய்மார்கள் 5 பேர் உயிரிழந்துள்ளனர். அறுவை சிகிச்சையின் போது ஏற்பட்ட அதிக ரத்தப்போக்கால் அப்பெண்கள் பலியாகி இருக்கலாம் என உயிரிழந்த பெண்களின் உறவினர்கள் தரப்பில் கூறப்படுகிறது. எனவே இது தொடர்பாக மருத்துவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. இதற்கிடையே உயிரிழந்த பெண்களின் குழந்தைகள் ஆரோக்கியமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அடுத்து அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்ற பெண்கள் உயிரிழந்த சம்பவம் உதகையில் கர்ப்பிணி பெண்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் உதகை அரசு மருத்துவமனையில் ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய விஜயபாஸ்கர், ரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாடுதான் இளம் தாய்மார்களின் மரணத்துக்கு காரணம் என்றும் மருத்துவர்களின் சிகிச்சை காரணமே அல்ல என்றும் விளக்கமளித்தார். கடந்த சில மாதங்களுக்கு முன்னர் தருமபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட 10ற்கும் மேற்பட்ட பச்சிளம் குழந்தைகள் அடுத்து உயிரிழந்த சம்பவம் தமிழகம் முழுவதும் பெரும் பரபரப்பை உண்டாக்கியது. இந்நிலையில் உதகை அரசு மருத்துவமனையில் அடுத்து அறுவை சிகிச்சை மூலம் குழந்தை பெற்ற 5 பெண்கள் உயிரிழந்தது அங்குள்ள கர்ப்பிணி பெண்கள் மத்தியில் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஊட்டியில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் பல இடங்களில் இந்த ஒரு விஷயம் அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதை கூட சொல்லலாம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு தர்மபுரி அரசு மருத்துவமனையில் பல்வேறு குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழகத்தையுமே உலுக்கியது. அந்த வகையில் தற்பொழுது இந்த ஊட்டியில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் என்பது என்ன மாதிரியான குறைபாடுகள் மருத்துவமனைகளில் இருப்பதை காட்டுகிறது என்பது பற்றிய ஒரு கேள்வி பல்வேறு மக்களிடத்தில் இருக்கிறது. தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் அந்த மரணம் நிகழ்ந்ததற்கு என்ன மாதிரியான காரணம், இளம் தாய்மார்கள் அதிகரித்து காணப்படுகிறார்களா, மேலும் இந்த கர்ப்ப காலத்தின் பொழுது பெண்களுக்கு தேவையான விழிப்புணர்வு என்பது சரியான முறையில் கொடுக்கப்படவில்லையா, இப்படி பல காரணங்கள் இருக்க இதற்கான பின்னணி குறித்து இந்த நிகழ்ச்சியில் விரிவாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் நேரடியாக களத்திலிருந்து இணைகிறார் எமது செய்தியாளர் நேசராஜ். மற்றும் இன்றைய உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் நம்முடைய செய்தி அரங்கிற்கு வருகை தந்து தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்ய இருக்கிறார் மகப்பேறு மற்றும் குழந்தையின்மை நிபுணர் டாக்டர் கீதா ஹரிப்ரியா. இருவரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். முதலில் களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், ஊட்டி மருத்துவமனையில பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்திருப்பது ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தி இருக்கிறது. இப்போ அந்த 5 பெண்களும் எப்போ அந்த ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆனாங்க, இந்த சம்பவம் எப்பொழுதெல்லாம் நிகழ்ந்தது, எந்தெந்த பகுதியைச் சேர்ந்த பெண்கள் இவங்க, இதை பத்தின விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. ஊட்டி அரசு மகப்பேறு மருத்துவமனையில் கடந்த 24ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட 5 பெண்கள் உயிரிழந்துள்ளனர். இதில் கிட்டத்தட்ட எடப்பாடியைச் சேர்ந்த
ஜெயந்தி மற்றும் குன்னூரை சேர்ந்த கோலமல்லி சேர்ந்த அமுதா, குன்னூரை சேர்ந்த சரஸ்வதி, கக்கன் நகரை சேர்ந்த ராதிகா, ஊட்டியை சேர்ந்த ரேவதி உள்ளிட்ட 5 பேர் இறந்திருக்காங்க. இதுல முக்கியமாக இந்த அரசு மருத்துவமனையில நிர்வாகம் கூறும்பொழுது அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு ரத்தப்போக்கு அதிகமா இருந்ததுனால தான் உயிரிழந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பொதுமக்கள், இங்குள்ள பொதுமக்கள் கூறும் பொழுது இங்க அடிப்படை வசதிகளே எதுவுமே இல்லை அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அதே போல பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் மட்டுமே இந்த சிகிச்சையில காரணம் காட்டி அவங்க இறந்ததுக்கான காரணம் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பாக இந்த அரசு மகப்பேறு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 39 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக இங்குள்ள பொதுமக்கள் ஊட்டி, குன்னூர், கோத்தகிரி உள்ளிட்ட கர்ப்பிணி பெண்கள் யாரும் இங்கு சிகிச்சைக்காக தற்போது வருவதில்லை என்பது ஒரு குற்றச்சாட்டம் இருக்குது. தற்போது ஜெயந்தியுடைய அம்மா பாப்பா இருக்காங்க, அவங்க கிட்ட கேட்போம். அம்மா, என்ன நடந்ததுங்க? 22ஆம் தேதி நைட்டு விடிய காலங்க வயிறு வலிக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சரின்ட்டு கார் எடுத்துட்டு இங்க கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணாங்க. அப்போ காலையில நர்ஸ் எல்லாம் சொன்னாங்க, இங்கேயே சுகப்பிரசவம் ஆகிரும் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நாங்களும் பாத்துட்டே இருந்தோம். அப்புறம் 12:30 சுகப்பிரசவம் ஆயிருச்சுங்க. சுகப்பிரசவம் ஆன பின்னாடி அப்புறம் காபி கொடுங்க, காபி கொஞ்சம் பிஸ்கட் கொடுங்க அப்படின்னாங்க. அப்ப காபி கொடுத்தா பிஸ்கட் கொஞ்சம் கொடுத்தோம், சாப்பிட்டுச்சுங்க. அப்புறம் அப்படியே மயக்க மாதிரி வந்துச்சு. அப்புறம் பிளட் நிறைய போயிட்டே இருக்குதுங்க, பிளட் நிறைய போயிட்டே இருக்குது. போயிடுங்க. அப்ப சுத்தம் பண்ணி இது பண்ணாங்க. அப்ப திரும்பவும் பிளட் போயிட்டே இருக்குது. திரும்ப குளுக்கோஸ் வேற இறக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் அந்த பிளட்டை சுத்தம் பண்ணி வார்டுக்கு சீக்கிரம் பெட்டுக்கும் கொண்டுட்டு போகலீங்க. அந்த பிரசவ வார்டிலேயே வச்சிருக்கனால அப்படியே ஜன்னி மாதிரி கை காலெல்லாம் தூக்கி தூக்கி போட்டு தலையெல்லாம் இப்படி இப்படி ஆட்டி ஆட்டி அப்படியே மயக்கமா வந்துருச்சுங்க. மயக்கம் வந்தனா பேசுறதே இல்ல. அப்போ டாக்டருங்களையும் காணோம், சிஸ்டருங்க தான் இருந்தாங்க. அப்புறம் எங்களை வெளியே நீங்க போங்க, வெளியே போங்கன்ட்டு எங்களை வெளியவே போக சொல்லிட்டாங்க. அப்படியே மயக்கம் மாதிரி வந்துருச்சு. மயக்கம் வந்த பின்னாடி அப்புறம் ஜிஹெச்சுக்கு கொண்டு போனாங்க. ஜிஹெச் கொண்டு போன பின்னாடி அங்க போனா அங்க அந்த ஜூடா இருக்க ரூம்ல வச்சுட்டு எங்களையும் அது உள்ளுக்கு விட மாட்டேங்கிறாங்க. அப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி ஒண்ணுமே மூச்சு பேச்சு இல்ல, நீங்க எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. குழந்தை பிறந்து குழந்தை நல்லா இருக்குதுங்க. குழந்தை நல்லா இருந்து அந்த குழந்தைய நாங்க எப்படி காப்பாத்துவோம், எப்படி காப்பாத்துவோம்னு தெரியலீங்க. எங்க பொண்ண எந்த மாதிரி நாங்க கஷ்டப்பட்டு நாங்க கூலி வேலை செஞ்சு நாங்க அப்படி எங்க பொண்ண நாங்க படிக்க வச்சு டிப்ளம் 2 வருஷம் படிக்க வச்சு பிஎஸ்சி படிக்க வச்சு அப்புறம் இந்த கவர்மெண்ட் பரீட்சையெல்லாம் எழுதி வச்சு இந்த நீலகிரி மாவட்டத்திலே எங்க பொண்ணு தான் அந்த டிஎன்ஸ்பி அந்த பரீட்சை எழுதி எங்க பொண்ணுக்கு தான் அந்த வேலை கிடைச்சு 4 மாசம் தாங்க ஆச்சு. வேலை கிடைச்சி 4 மாசம் தாங்க ஆச்சு. 4 மாசம் ஆவி இப்படி எங்க பொண்ணு கல்யாணம் ஆகி 1 வருஷம் தான் ஆச்சு. 1 வருஷம் ஆகி இப்ப அந்த குழந்தைய நாங்க எப்படி காப்பாத்துறது, நாங்க எப்படி பொழைக்கிறது, நாங்க அதனால எங்க குடும்பத்துக்கு ஏதாவது ஒரு வேலை போட்டு கொடுக்கணுங்க. எங்க குடும்பத்துக்கு பையனுக்கு ஒரு அதுக்கு உண்டான வழியே குழந்தைக்கு ஒரு உதவி செய்யணும். எங்க குடும்பத்துக்குள்ள எங்க பையனுக்கு வேலை இல்லாத இருக்காங்க. எங்க பையனுக்கு ஒரு வேலை அரசாங்கம் போட்டு கொடுக்கணுங்க. இதுக்கு அதனால இந்த டாக்டர் வசதி இல்லாதனாலதான் அல்ல சிஸ்டருங்க தான் இருந்தாங்க. டாக்டரவே காரணம் சிஸ்டர் தான் இருந்தாங்க. அவங்க தான் இது பண்ணினாங்க. பிளட் நிறைய போனதுனாலதான் ஜன்னி ஆயிருச்சுங்க. ஜன்னி ஆகி கை காலு வச்சிருந்தா எப்படிங்க ஆகும்? உடனே அதை சுத்தப்படுத்தி பெட்டுக்கு கொண்டு போயிருந்தா தெரிஞ்சிருக்கும். பெட்டுக்கும் கொண்டு போக மாட்டேங்கிறாங்க. பெட்டுக்கு கொண்டு போக சொல்லி குறிப்பாக இறந்த கர்ப்பிணி பெண்களை கிட்டத்தட்ட ஐசியு பேரிலேயே கிட்டத்தட்ட 3 நாட்களாக இந்த அரசு நிர்வாகம், அரசு மருத்துவமனை நிர்வாகம் வைத்துள்ளதை தெரிவித்துள்ளார். தற்போது அப்துல் இருக்காரு. இந்த குளறுபடிக்கு காரணம் என்ன சார்? இப்ப இந்த நீலகிரி மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை, அதாவது 150 கிலோமீட்டர் சுற்றளவு கொண்ட இந்த மாவட்டத்திற்கு ஒரே ஒரு அரசு மருத்துவமனை தான் இங்க இருக்கு. அது தலைமை அரசு மருத்துவமனை. இந்த மருத்துவமனையை பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி 40 வருஷத்துக்கு முன்னாடி எந்த மாதிரியான டெக்னாலஜிகள் இருந்ததோ அதே மாதிரியாதான் இந்த மருத்துவமனையில் இருக்கு. அதாவது பாட்டி வைத்தியம் சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில தான் இங்க இருக்கக்கூடிய மருத்துவமனை இயங்குது. இந்த நீலகிரி மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு ஒரு மலை மாவட்டம். இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த அரசு தலைமை மருத்துவமனைங்கிறது வரக்கூடிய மருத்துவர்கள் யாருமே வேலை செய்யறது இல்ல, அவங்களுக்கு பிடிக்கிறது இல்ல. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா அந்த மருத்துவர்கள் வாங்கக்கூடிய சம்பளம் அவங்களுக்கு பத்துறது இல்ல. அப்படி பத்தினாலும் அவங்களுக்கு கோட்டோஸ் எதுவுமே அரசு தரப்புல கொடுக்கறது இல்ல. அப்படியே அது ஏதோ 4 பேர் டாக்டர் 5 டாக்டர் ஒரு ரூம்ல இருந்தாலும் அவங்களுக்கு வெளியில ஒரு கிளினிக்கை வச்சு அதிகம் அதாவது சைட் பிசினஸ் பண்ணணும். அந்த சைட் பிசினஸ் பண்றதுக்கு இங்க வழி இல்ல.
சரி பிரைவேட் தனியார் மருத்துவமனையில மாசம் ஒரு 50,000 20,000 சம்பளத்துக்கு போய் பார்ட் டைம்ல வேலை செய்யறாங்க அந்த மருத்துவர்கள் நினைச்சா அந்த மாதிரியான வசதிகள் இங்க நீலகிரி மாவட்டத்துல கிடையாது. அப்போ மருத்துவர்களை பொறுத்தளவுக்கு யாருமே இங்க இருக்கிறதுக்கு பிடிக்கிறது இல்ல. இது கடந்த 10 ஆண்டுகளாக தொடர்ந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. இந்த 5 ஆண்டுகளாக இது அதிகமாயிட்டு இருக்கு, யாரும் இருக்கிறது இல்ல. சரி, அப்படி மருத்துவம் பார்க்கக்கூடிய மருத்துவர்கள் யார் வராங்கன்னு சொன்னா பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் இல்ல. பயிற்சியை முடிச்சிட்டு இங்க பயிற்சி பண்ணக்கூடிய மருத்துவர்கள் மட்டும்தான் அந்த ஆபரேஷன் பண்றதா, அந்த பிரசவம் பாக்குறதா, இந்த மாதிரி வேலைகளை செய்யறாங்களே தவிர ஒரு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்கள் இங்க சுத்தமா கிடையாது. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா செவிலியர்கள், பயிற்சி நல்ல அனுபவம் வாய்ந்த செவிலியர்கள் இருக்காங்கனாக்கா இங்க இல்ல. இங்க இருக்கக்கூடிய நர்ஸுங்க பூராமே எல்லாம் ட்ரைனிங் நர்ஸுங்க தான். இவங்களை வச்சுதான் ஊசியை போடுறது, பிரசவம் பாக்குறது, இந்த மாதிரியான வேலைகளுக்கு அந்த ட்ரைனிங்ல இருக்கக்கூடிய நர்ஸுங்களை தான் நியமிக்கிறாங்க. இவர்களாலதான் உயிர் சேதமாகுது. இதை பல்வேறு வழிகள்ல நம்ம அரசுக்கு சுட்டி காமிச்சிட்டோம். ஆனா அரசு செவி சாய்க்கிற மாதிரி தெரியல. இதை விட அதிகமான குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் இருக்கு. குறிப்பாக இந்த பயிற்சி மருத்துவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். ஊட்டி மருத்துவமனையை பொறுத்தவரை 150 சுற்றளவு கிலோமீட்டர் கொண்ட அந்த பகுதியில் அந்த மக்களுக்கு தேவையான வசதிகள், மருத்துவ வசதிகள் அந்த மருத்துவமனையில் சரியாக கொடுக்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு எழுகிறது. டாக்டர் கீதா ஹரிப்பிரியா அவர்களிடத்தில் பேசலாம். வணக்கம் மேம். இப்ப பொதுவா நம்மளுடைய சொசைட்டில நார்மல் டெலிவரி விட சிசேரியன் அதிகமா பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் ரிப்போர்ட் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கோம். இப்போ மருத்துவ காரணங்களுக்காக தான் சிசேரியன் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயமும் டாக்டர் சொல்றாங்க. சோ என்னென்ன காரணங்களுக்காக சிசேரியனை டாக்டர் செலக்ட் பண்றாங்க? இப்போ பிரெக்னன்ட் ஆன உடனேயே நம்ம எல்லா அட்வைஸ் கொடுக்கறோம், எப்படி இருக்கணும், என்ன சாப்பிடணும், என்ன எக்ஸசைஸ் பண்ணணும். சோ பிகினிங்ல இருந்தே நம்ம ஒரு எல்லா டாக்டர்ஸோட எய்மும் நார்மல் டெலிவரி கொடுக்கணும்ன்றது தான் எல்லா டாக்டர்ஸோட எய்ம். சில பேர் ஹை ரிஸ்க் பேஷண்ட்ஸ், அதாவது அவங்களுக்கு சுகர் இருக்கலாம், பிளட் பிரஷர் இருக்கலாம், பேபியோடைய growth கம்மியா இருக்கலாம். பேபியோடைய growth கம்மியா இருக்கிறதுக்கு பிரஷர் காரணமா இருக்கலாம், இல்ல பர்டிகுலரா ஒரு ரீசன் இல்லாம பிளட் ஃப்ளோ மாத்திரம் கம்மியா இருக்கலாம். சோ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ்ல நம்ம நார்மல் டெலிவரி கொடுக்கறது கஷ்டம். இப்போ டயபெட்டிஸ் கண்ட்ரோல்ல இல்ல, பேபி ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்னா நம்ம அது சிசேரியன் தான் பண்ணணும். அண்ட் பிரஷர் ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னா மதருக்கு ஃபிட்ஸ் வரலாம், ப்ளீடிங் இருக்கலாம், அண்ட் நஞ்சு பெரியலாம். சோ இதெல்லாம் தடுக்கிறதுக்கு சிசேரியன் பண்ணணும். பேபியோடைய வளர்ச்சி கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு ஒரு ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின்றது அர்த்தம். சோ அதனால அது நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு ஒவ்வொரு பெயின் வரப்பவும் அந்த பேபிக்கு போற ரத்த ஓட்டம் கம்மியாகுது. சோ ஏற்கனவே அது ஒரு பேலன்ஸ்ல இருக்கு. சோ அந்த ரத்த ஓட்டம் லேபர் டைம்ல இன்னும் கொஞ்சம் கம்மியாச்சுன்னா பேபி அந்த ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாது. சோ அந்த வாட்டர் லெவல் ஏற்கனவே கம்மியா இருக்கு, பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்கு. இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்கேன்ல டாப்லர் அப்படின்னு இருக்கு. சோ டாப்லர்ல உங்களுக்கு பிளட் ஃப்ளோ கம்மியா இருக்குன்னா நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாது. அதே மாதிரி தண்ணி சத்து கம்மியா இருக்குன்னா, ரத்த ஓட்டம் கம்மியா இருந்துச்சுன்னா தான் அந்த பேபியோடைய கிட்னி யூரின் ப்ரொடியூஸ் பண்ணாத, கம்மியா ப்ரொடியூஸ் பண்ற காரணத்தினால அந்த நீர் சத்து கம்மியா இருக்கு. சோ இதனால நமக்கு தெரியும் ரத்த ஓட்டம் கம்மியா இருக்குன்றது ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம். சோ ஸ்ட்ரெயிட்டா சிசேரியன் பண்றோம். இதெல்லாம் ஆல்ரெடி நம்ம பார்த்து சொல்ற ரீசன்ஸ். அண்ட் நஞ்சு கீழே இருந்துச்சுன்னா அது பேரு பிளசண்டா ப்ரீவியா, அப்போ கர்ப்பப்பை வாய் திறந்துச்சுன்னா ஹெவி ப்ளீடிங் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஒன்ஸ் அகைன் நார்மல் டெலிவரி கொடுக்க முடியாது. இதெல்லாம் பிளான் பண்ணி சிசேரியன் பண்றது. சில பேருக்கு அந்த பாதை ரொம்ப குறுக்கலா இருக்கலாம். சோ அந்த பேபி கீழே வரத்துக்கு முடியாம இருக்கலாம். சோ இந்த மாதிரி காரணத்துக்கும் பிளான் பண்ணி சிசேரியன் பண்றது உண்டு. மத்த சிசேரியன் எல்லாம் நம்மளால ஒன்லி அந்த டெலிவரி டைம்ல தான் பார்த்து தேவையா இருந்துச்சுன்னா தான் டாக்டர்ஸ் பண்ணுவாங்க. அனாவசியமா சிசேரியன் பண்றது ஐ திங்க் நோ டாக்டர் டஸ் இட். இட்ஸ் ஒன்லி நம்ம காரணங்கள் இருந்துச்சுன்னா தான் பண்றது. லேபர் டைம்ல நம்ம என்ன பாக்குறோம் அப்படின்னா, தலை கீழே இறங்கி இருக்கா, கர்ப்பப்பை வாய் திறந்திருக்கா, அண்ட் நம் பேபியோட ஹார்ட் பீட் நல்லா இருக்கா, இது மூணும் நம்ம பார்ப்போம். சோ இந்த மூணும் சரியா நடக்கல அப்படின்னா அப்ப நம்ம சிசேரியன் பத்தி பேசுவோம்.
இப்போ பேபியோடைய ஹார்ட் பீட் முந்தியெல்லாம் வந்து பேபியோடைய ஹார்ட் பீட் பாக்குறதுக்கு ஃபீட்டோஸ்கோப்னு ஒரு சின்ன குழா மாதிரி இருக்கும், அது காதுல வச்சுட்டு பார்க்கும். ஆனா இப்போ கண்டினியூஸ் ரெக்கார்டிங் பண்ணலாம். கண்டினியூஸா பேபி ஹார்ட் பீட் ரெக்கார்ட் ஆயிட்டே இருக்கும் செகண்ட் டு செகண்ட். சோ நம்ம வந்து கரெக்டா அந்த ஹார்ட் பீட் வந்து 120ல இருந்து 160க்குள்ள இருக்கணும். சோ இது கம்மியாவும் இருக்கக்கூடாது, ரொம்ப அதிகமாவும் போகக்கூடாது. இது போச்சுன்னா பேபி வந்து அதுக்கு ரத்த ஓட்டம் பத்தல அப்படின்றது அர்த்தம். சோ அதனால உடனடியா அந்த பேபியை காப்பாத்துறதுக்கோசரம் நம்ம சிசேரியன் பண்றோம். இது வந்து முன்கூட்டி தெரியாது. இது வந்து பெயின் வந்து அந்த பேபி எப்படி அந்த லேபர் பெயினை தாங்குது, அந்த லேபர் பெயின்னால அந்த ரத்த ஓட்டம் கம்மியாறது எப்படி அந்த பேபி தாங்குது அப்படின்றத பார்த்து தான் அதை சொல்ல முடியும். நமக்கு டெக்னாலஜி அதிகமாக நம்ம டெக்னாலஜியோட எய்ம் என்னன்னா பேபி வந்து ஹெல்த்தியா இருக்கணும், பேபியோட பிரெயின் டெவலப்மெண்ட் ஹெல்த்தியா இருக்கணும். நீங்க ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பாத்தீங்கன்னா பேபி ஒவ்வொரு வாட்டியும் அந்த ஹார்ட் பீட் டிராப் ஆச்சுன்னா பேபியோட பிரெயின் செல்ஸ் வந்து ஒவ்வொரு வாட்டியும் டிஸ்ட்ராய் ஆயிட்டே இருக்கும். சோ ஃபைனலா வந்து பேபி வந்து ஓகே அலைவா எடுத்து கொடுப்பீங்க, ஆனா வந்து ஆல்ரெடி அந்த டேமேஜ் நடந்துருச்சு. சோ ஒன்னு பேபி வந்து வென்டிலேட்டர்ல போகும், இல்ல அப்படின்னா நல்லா இருக்கும், பட் அந்த பிரெயின் செல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிறதுனால ஃபியூச்சர்ல அந்த இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் வந்து அதுக்கு கம்மியா தான் இருக்கும். இதெல்லாம் தடுக்கிறதுக்கு தான் விஞ்ஞானம் வந்து நியூ டெக்னாலஜி எடுத்துட்டு வந்து அந்த பேபியை வந்து ஹெல்த்தி பேபி, இப்பெல்லாம் எல்லாரும் வந்து 1 or 2 பேபிஸ் தான் இருக்கு. அந்த 1 or 2 பேபிஸ் வந்து ஆரோக்கியமா இருக்கணும், நல்ல ஒரு சொசைட்டில அது நல்லா படிச்சு அது நல்லா முன்னுக்கு வரணும்ன்றது தான் எல்லா பேரண்ட்ஸோடைய எக்ஸ்பெக்டேஷன். தொடர்ந்து பேசலாம் மேம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இந்த அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பெற்றெடுப்பது என்பது முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட விஷயம் அல்ல. இந்த பிரசவத்தின் பொழுது தாய்க்கோ குழந்தைக்கோ ஏதாவது சிக்கல்கள் நேரும் பொழுது, மருத்துவ ரீதியான காரணங்கள் இருக்கும் பொழுது இந்த அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையை பெற்றெடுப்பது போன்ற முறை கையாளப்படுவதாகவும் இங்கே கருத்து பதிவு செய்யப்படுகிறது. உதகையில் நடைபெற்ற பிரசவத்தின் பொழுது நடைபெற்ற மரணத்தை பொறுத்தவரை அங்கே 4 பெண்களுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக குழந்தை பெற்றெடுக்கும் பொழுதுதான் மரணம் நடைபெற்றதாக தகவல்களும் இருக்கிறது. மருத்துவர்கள் தரப்பில் இந்த மரணங்களுக்கு என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்பது பற்றி விரிவாக பார்க்கலாம். அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். என்ன காரணம் இதற்கு மருத்துவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது? இந்த சம்பவங்கள் நடைபெற்ற பிறகு சுகாதாரத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அந்த இடத்தில் ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அவர் தரப்பில் என்ன விதமான உறுதிமொழி அங்கே கொடுக்கப்பட்டது என்பது பற்றிய பல தகவல்களை பார்க்க இருக்கிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜன் பேசலாம். நேசராஜ், இப்போ பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. இவங்க உயிரிழப்புக்கு என்ன காரணம்? மருத்துவமனை மருத்துவர்கள் தரப்பிலிருந்து என்ன காரணத்தை அவங்க முன் வச்சிருக்காங்க? குறிப்பாக அரசு மகப்பேறு மருத்துவமனையில் உள்ள மருத்துவர்கள் கூறும் பொழுது அதிக ரத்தப்போக்கே முக்கிய காரணம் ஒன்று சொல்லியிருக்காங்க. 2வது பல்வேறு நோய்கள் அந்த பெண்களுக்கு உள்ளதாகவும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இவங்க பெற்றோர் அவங்க கர்ப்பிணி பெண்களோட பெற்றோர்கள் கூறும் பொழுது எங்கள் மகளுக்கு எந்த விதமான நோயும் இல்ல அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. இதுல முழுக்க பயிற்சி மருத்துவர்கள் சிகிச்சையினாலதான் இந்த கர்ப்பிணி பெண்கள் இறந்திருக்காங்கன்னு தெரிவிக்கிறாங்க. அதே போல பயிற்சி மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களும் இந்த சிகிச்சையை முன்படுத்ததா தெரிவிச்சிருக்காங்க. இதுல குறிப்பாக நம்மிடையே விஜயன் வழக்கறிஞர் இருக்காரு. சார், இந்த மாதிரி பயிற்சி மருத்துவர்களை வந்து சிகிச்சை பார்க்கறது எப்படி பாக்க நடந்திருக்கிற விஷயம் வந்துட்டு எவ்வளவு துயரகரமானதோ அவ்வளவு வெட்கக்கேடானது. காரணம், ஒரு போக்குவரத்து வசதி சரியாக இல்லாத ஒரு வித்தியாசமான பூகோள சூழ்நிலையில் இருக்கிற இந்த மாவட்டத்தில் இருக்கிறது ஒரே ஒரு மகப்பேறு மருத்துவமனை. அந்த மருத்துவமனையில மொத்தமே 2 மகப்பேறு மருத்துவர்கள் மட்டும்தான் இங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க. அன்றைக்கு கூட இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் கூட கோத்தகிரியிலிருந்தும் குன்னூர்ல இருந்தும் ஒவ்வொருத்தரை வர வச்சிருக்காங்க. அடுத்து செவிலியர்கள் சிகிச்சை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. அதுவே அப்பட்டமான பொய். சிகிச்சைக்கும் உதவியாளர்களாகவும் நியமிக்கப்பட்டவர்கள் தனியார் நிறுவனமான கிறிஸ்டல் இருந்து இங்கு நியமிக்கப்பட்டிருக்கிற சாதாரண பாதுகாப்புக்கும் நிர்வாக வசதி உதவிக்குமாக நியமிக்கப்பட்டிருக்கிற சாதாரண கையாட்கள் மட்டுமே இதுல இந்த சிகிச்சையில பயன்படுத்தப்பட்டிருக்காங்க. இதுதான் இந்த அபத்தத்துக்கு மிகப்பெரிய காரணம். அடுத்து இந்த சாவு நிலை, அந்த விளிம்பு நிலையில தான் இவங்க அனுப்பி வைக்கப்பட்டிருக்காங்க. எப்போதுமே இந்த மனித குலத்தினுடைய மிகப்பெரிய விஷயம், நாகரிக குலத்தினுடைய விஷயம் சொன்னா ப்ரொக்ரியேஷன் ஆஃப் சில்ட்ரன். இந்த மனித குலம் மிக சிறப்பான ஒரு இடத்துல இருக்கு, நாகரிகப்பட்டிருக்கோம் நம்ம சொல்லணும்னாக்கா எப்போதுமே பிரசவ காலங்கள்ல அந்த தாய்மார்களை, பேறுகால தாய்மார்களை பாதுகாப்பதில் மட்டும்தான் அதை நம்ம காண்பிக்க முடியும். அதிலேயே இந்த நிர்வாகம் கோட்டை விட்டிருக்கு. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இதற்கான நடவடிக்கை இருக்கணும். அதே மாதிரி இழப்புகளை சந்தித்திருக்கிற குடும்பத்துக்கு நிவாரணம் கொடுப்பதாக
அங்க இருக்கிறவர்களுக்கு வேலை கொடுப்பதாக ஒரு முடிவை உடனடியாக அரசாங்கம் அறிவிக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு 10 அடி தூரத்துல மிகப்பெரிய போராட்டம், முற்றுகை போராட்டத்தை பொதுமக்கள் தானாக முன் வந்து அந்த மருத்துவமனையை முற்றுகையிடுகிறேன் நின்றுட்டு இருக்காங்க. 200-250 போலீஸ் ஊட்டி டவுன்ல, இது ஒரு சுற்றுலா நகர், இப்ப சுற்றுலா காலம், இது பருவ காலம். இந்த காலத்துல 200 காவல்துறை அதிகாரிகளும் இங்க வாகனங்களும் நிறுத்தப்பட்டு அசாதாரணமான சூழல் நிலவுகிறது. இதுக்கெல்லாம் மாற்றினாக்கா உடனடியாக நேற்று அமைச்சர் வந்து சொன்னாரு, இந்த மாதிரி பெண்களுக்கு ஏற்பட்டுகிற அந்த ரத்தப்போக்கும் அவர்களுக்கு இருந்த நோயின் தான் காரணம், எந்த விதமான நிர்வாக தவறுகளோ மருத்துவ குறைபாடுகளோ இல்லைன்னாரு. இது மிகப்பெரிய மோசமான ஒரு அப்பட்டமான பச்சைப்பை. காரணம், இறந்திருக்கிற பெண்கள் எல்லாமே 21 to 26 வயதுக்கு உட்பட்டவர்கள். சாதாரணமாகவே அந்த வயதுக்கு உட்பட்டவர்கள் ஒரு மாதிரி ஹேல் அண்ட் ஹெல்த்தியா இருப்பாங்க. மிக குறைந்த வயதிலான பிரசவமோ அல்லது மிக அதிகப்படியான வயதுல ஏற்படுகிற அந்த மகப்பேறு மட்டும்தான் இந்த மாதிரி முடிவுகளுக்கு கொண்டு போகும். ஆக சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்கள், மறைக்கப்பட்டிருக்கிற விஷயங்கள் எல்லாம் மிக தெளிவாக வெளியே கொண்டு வரப்பட வேண்டும். இதற்கு காரணமானவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும். குறிப்பாக அனைத்து அரசு பணியில் இருக்கும் மருத்துவர்கள் தனியார் மருத்துவர்களாகவும் தனியார் வேலைகளை செய்வதனால் கவனக்குறைவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிப்பார். நம்முடைய பிச்சையம்மா இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். அம்மா, இந்த இழப்பு வந்து எப்படி பாக்குறீங்க? ஒரு பெண் வந்து கர்ப்பம் ஆகிறது பெரிய விஷயங்க. அந்த பெண்ணு கர்ப்பமான பிறகு எப்படி படுக்கிறது, எப்படி நிக்கிறது, எப்படி நடக்கிறதுன்னு ஒவ்வொரு அணுவிலையும் அந்த குழந்தைய வளர்க்கறதுக்காக அவங்க தங்க உயிரை கொடுத்து வளர்க்கறாங்க. அந்த மாதிரி கொண்டு வந்து கடைசி நேரத்துல அந்த குழந்தைய பெற்று எடுக்கிற நேரத்துல அவள் படும் சிரமங்கிறதுக்கு அளவே கிடையாதுங்க. அந்த மாதிரி இருக்கும் ஒரு நேரத்தில் அந்த குழந்தையை பெற்று எடுக்கும் பொழுது அந்த மருத்துவர்கள், செவிலியர்கள் கவனமின்மையின் காரணமாக மட்டுமே இந்த அசம்பாவிதங்கள் நடந்திருக்கிறது. மருத்துவர்கள் தாங்கள் தனியாக ஒரு கிளினிக் வச்சு அதுல சம்பாதிக்கணும்னு நினைக்கிற அந்த அளவு இருக்கிற அவங்களுக்கு இருக்கிற அந்த ஒரு ஆர்வத்துல ஒரு பாதி அளவு ஆர்வத்தை அவங்க இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல காட்டினாங்கன்னா பல 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 பெண்களின் வாழ்வு முன்னேறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டுங்க. இப்ப இந்த அரசு தலைமை மருத்துவமனை என்பது ஒரே ஒரு மருத்துவமனை தான். கூடலூர்ல இருந்து வராங்க, கோத்தகிரியில இருந்து வராங்க, குன்னூர்ல இருந்து பல இடத்துங்கள்ல இருந்து வராங்க. கூடலூர்ல இருந்து வர மக்கள்லாம் ரொம்ப 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 ஏழ்மையான மக்கள் தான் இங்க வராங்க. யாரும் பெரிய அளவுக்கு ஒரு நல்ல வசதி வாய்ப்புல இருக்கிறவங்க இங்க வரணுங்கிற அவசியமே இல்ல அவங்களுக்கு, அந்த பக்கம் போயிடுவாங்க. ஆனா ஒண்ணுமே இல்லாத ஒரு ஏழை மக்கள் தான் இந்த அரசு மருத்துவமனையை நம்பி வராங்க. நம்பி வந்த மக்களுக்கு இந்த அரசு மருத்துவமனை என்பது பெரும் துரோகத்தை விளைத்திருக்கிறது. அரசு மருத்துவர்கள், அரசு செவிலியர்கள் தங்களது கடமைகளை செய்ய தவறி இருக்கிறார்கள். அவர்களுக்கு தக்க தண்டனை கண்டிப்பாக கொடுக்கப்பட வேண்டும். மற்றொன்று, அந்த இழந்த குழந்தையை இழந்த அந்த பெண்களை இழந்த அந்த குழந்தைகளின் கடைசி வரையான, அதாவது அவர்களது குழந்தை பருவத்திலிருந்து இப்பொழுது அவங்க பால் குடிக்கிறது கூட வசதி இல்லாம அந்த குழந்தைங்க தவிச்சுட்டு இருக்காங்க. அந்த தவிப்பை, அந்த குடும்பத்துக்கான இழப்பை முழுவதுமாக, அதாவது அந்த குழந்தையின் இந்த வயதிலிருந்து அது படித்து பெரியவளாகி அது ஒரு நல்ல போஸ்டுக்கு வரும் வரையிலான முழு செலவையும் இந்த அரசு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது எங்களுடைய தாழ்மையான கருத்து. குறிப்பாக இந்த பகுதி பொதுமக்கள் இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்போம். இந்த கர்ப்பிணி பெண்கள் 5 பேர் இறந்தது வந்து பொதுமக்கள் இப்ப யாராவது வந்து இங்க வர்றாங்களா? வரதில்லைங்க, பயப்படுறாங்க. எல்லாம் ஹாஸ்பிட்டல் போறோம்னா இந்த மாதிரி 5 பேர் 6 பேர் இப்படி ஆயிடுச்சு. உடனே ஒண்ணு பின்னால ஒண்ணு இப்படி செத்ததுக்கு காரணமே எங்களுக்கு பயமா இருக்கு. ஹாஸ்பிட்டல்ல கவனிப்பு இல்ல, எங்களுக்கு டாக்டருங்க வந்து சரியான டாக்டர் அங்க இல்ல, எல்லாம் இந்த பயிற்சிக்கு வர்றவங்க தான் அங்க இருக்கிறாங்க. அதனால எங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு பயமா இருக்குன்னு எல்லாம் பிரைவேட்டுக்கு போயிடுறாங்க. ஏதோ கஷ்டப்பட்டு நகை நட்டு அடமானம் வச்சு எப்படியோ பிச்சை எடுத்துனாலும் நம்ம பொழைச்சிக்கலாம், உயிர் காப்பாத்திக்கலாம்னு பிரைவேட்ல போய் பாத்துக்கிறாங்க. இங்க எல்லா சுற்றுவட்டாரத்துல உள்ள கர்ப்பிணி பெண்ணுங்க எல்லாமே இந்த ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்தாகணும். டெஸ்ட்டுக்கு வந்தாலும் இங்க சரியான கவனிப்பு இல்ல. முன்கூட்டியே அந்த டெஸ்ட்டுக்கு வந்தது அவங்களுக்கு இருக்கிற குறைபாடு அந்த டாக்டருங்க சொல்றது இல்ல. அதுக்கு முடிவுல தான் சொல்றாங்க, இவங்களுக்கு உடம்புல இவ்வளவு குறைபாடு இருக்கு, நீர் இல்ல, ரத்த ஓட்டம் கம்மியா இருக்கு அப்படின்றத இவங்க முடிவுல தான் சொல்றாங்க. முன்கூட்டி சொன்னாக்கா நம்ம காப்பாத்திக்கலாம். அவங்க வந்து முன்கூட்டி சொல்றது இல்ல, பின்னாலதான் அதெல்லாம் சொல்றாங்க. இந்த ஆஸ்பத்திரியில பணம் ஏதாவது வாங்குறாங்க, வேலை செய்யறவங்க வாங்குறாங்க பணம். அந்த 100-50 வாங்குறாங்க ஒவ்வொருத்தரும். அந்த பெட்டுக்கு கொண்டு போடுறவங்க வாங்குறாங்க. உள்ள அந்த பிரசவம் பாக்குற ஆயா அவங்களுக்கு சேர்த்து அந்த முன்னிக்கிற லேடிஸ்ங்க வாங்கிடுறாங்க, நர்ஸுங்க. இப்போ நீங்க சொல்லுங்கம்மா, இப்ப அந்த 5 பெண்கள் உயிரிழப்புக்கு முக்கிய காரணம் வந்து இந்த அரசு மருத்துவர்கள், அரசு மகப்பேறு மருத்துவமனை மருத்துவர்கள். எப்படி பாக்குறீங்க? அவங்க நல்ல டாக்டரா இருந்தா கண்டிப்பா இந்த இது நடக்காதுங்க. சரிங்களா? டாக்டரும் இல்ல, நர்ஸுங்களும் இல்லைங்க.
நல்ல டாக்டரா வரணும். உயிர் காப்பாற்றணும்னா நல்ல டாக்டரா வேணும். நல்ல கவர்மெண்ட் இதெல்லாம் கண்டிப்பா நல்ல முடிவா கொண்டு வரணுங்க. குறிப்பாக இந்த அரசு மருத்துவமனை மீது அந்த மருத்துவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த பகுதி பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். உதகை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை உறவினர்கள் தரப்பில் மருத்துவர்கள் மீது குற்றச்சாட்டு வைக்கப்படுகிறது. மருத்துவர்கள் தரப்பில் அந்த பெண்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. தொடர்ந்து பேசலாம். டாக்டர் கீதா ஹரிப்ரியா அவர்களிடத்தில் பேசலாம். மேம், இப்போ அவங்களுடைய டெத்துக்கு ரீசன் அதிக ரத்த இழப்பு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதை தடுக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான நடவடிக்கைகள்லாம் அவங்க மேற்கொண்டு இருக்கலாம்? என்னென்ன சிஸ்டம்ஸ் எல்லாம் இருக்கு? ஃபர்ஸ்ட் ஒரு டெலிவரி பாக்குற யூனிட்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்கணும். பிகாஸ் இந்த டெலிவரின்றது 2 உயிர்கள் இருக்கிற இடம். சோ நீங்க இது சடனா பிளட் லாஸ் நடக்கும். இந்த மெடிசன்ல எந்த பிரான்ச்லயுமே இந்த மாதிரி இன்க்ளூடிங் ஹார்ட் சர்ஜரியில இந்த மாதிரி சடன் ஹெவி பிளட் லாஸ் நடக்கிறது இதுதான் ஒரே சிச்சுவேஷன். சோ உங்களுக்கு நீங்க திரும்பி பாக்குறதுக்குள்ள வித்தின் 10 மினிட்ஸ் 1 லிட்டர் பிளட் கூட நம்ம லூஸ் பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பிளட் பேங்க் ஃபெசிலிட்டி, பெரிய டெலிவரி சென்டர் ஒரு 100 டெலிவரிஸ்க்கு மேல பார்த்தாங்கனாலே கட்டாயம் ஒரு பிளட் பேங்க் இருக்கணும். இல்லைன்னா பிளட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டின்னு இருக்கு, அதாவது இருக்கணும். அந்த அவசரமான நிலைமையில நம்ம ஓடி போய் பிளட் எடுத்துட்டு வரதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 1 to 1.5 hours ஆகும். சோ அது இம்பார்ட்டன்ட் டைம். அந்த டைம் லூஸ் பண்ணிட்டோம்னா மதர் லூஸ் பண்ண வேண்டியது ஆகுது. அடுத்தது நம்ம டாக்டர்ஸ் அந்த பேஷண்ட்டை பாக்குறப்போ சில பேர் ஹை ரிஸ்க் லோ ரிஸ்க் பிரிச்சிருவோம். ஹை ரிஸ்க்னா அவங்களுக்கு டெலிவரி சமயத்துல அவங்களுக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். சோ நஞ்சு கீழே இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் நடக்கலாம். சோ இந்த மாதிரி பேஷண்ட்ஸ் நம்ம டெலிவரி பாக்குறப்பவே நம்ம ஸ்கேன் பாக்குறப்பவே நமக்கு அந்த பிளசண்டா லொகேஷன் தெரியும். சோ இவங்களுக்கு அந்த பிரெக்னன்சிலேயே அந்த லாஸ்ட் 10 days ஒரு 15 days ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணிக்கலாம். இல்லனா உடனடியா ஹாஸ்பிட்டலுக்கு வரணும்ன்ற இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அவங்களுக்கு எப்பவுமே பிளட் கிராஸ் மேட்ச் பண்ணி ரெடியா வச்சுக்கணும். சோ அவங்க டெலிவரி அட்மிட் ஆனாங்கன்னா அந்த பிளட் ஆல்வேஸ் அவைலபிளா இருக்கணும். பர்டிகுலர்லி இந்த O நெகட்டிவ் ரேர் பிளட் குரூப்ஸ் கட்டாயம் வச்சுக்கணும். அண்ட் செகண்ட் திங் டெலிவரி அட்மிட் ஆன உடனேயே அவங்களுக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு. சில சமயம் அப்ரப்ஷன் சொல்லுவோம். ஹை பிபி இருக்கிறவங்களுக்கு நஞ்சு பிரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கும் இந்த மாதிரி நிறைய ரத்தப்போக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அவங்களுக்கும் நம்ம அட்மிட் ஆன உடனேயே கிராஸ் மேட்சிங் சொல்லுவோம், பிளட் ரெடி பண்ணி வச்சுக்கணும். தேர்ட் இது என்னன்னா அது தெரியவே தெரியாது. நம்ம டெலிவரி ஆன உடனேயே கர்ப்பப்பை சுருங்காது. இதுதான் மோஸ்ட் காமன். சோ சுருங்கல அப்படின்னா ஃபர்ஸ்ட் மெடிசன் ட்ரை பண்ணி பார்ப்போம். சோ எல்லா மெடிசன்ஸும் ரெடியா இருக்கணும். ஆல்வேஸ் செக்லிஸ்ட் இருக்கணும். நம்ம ஒரு பிரசவ வார்டு நடத்தணும்னா ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த டெக்னீஷியன்ஸ் நர்சஸ் இவங்க 2 பேரும் டெய்லி மார்னிங் வந்த உடனே ஃபர்ஸ்ட் ஜாப் எல்லாமே அந்த செக்லிஸ்ட் பிரகாரம் இருக்கா இல்லையான்றத பாத்துக்கணும். அது வெரி இம்பார்ட்டன்ட். இல்லன்னா இமீடியட்டா அதை ரீப்ளேஸ் பண்ணணும். எமர்ஜென்சிக்கு இங்க ஓடுறது அங்க அது தடுக்கணும். சோ இது நம்பர் 1. நம்பர் 2 டாக்டர்ஸ் அந்த பேஷண்ட்ஸை பாக்குறப்பவே இந்த மாதிரி ஹை ரிஸ்க் கேட்டகரைஸ் பண்ணிட்டாங்கன்னா அப்போ அட்மிட் பண்ண உடனே அவங்களுக்கு தேவையானதெல்லாம் இருக்கான்றது ஒன்ஸ் அகேன் செக்லிஸ்ட். தேர்ட் திங் இந்த மாதிரி டெலிவரி டைம்ல நமக்கு தெரியாம இந்த மாதிரி இது ஆன்டிசிபேட் பண்ண முடியாது. ட்வின்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஆகலாம். அந்த நீர் சத்து நிறைய இருந்துச்சுன்னா கர்ப்பப்பை சுருங்கிறது ஸ்லோவா இருக்கலாம். அண்ட் சில சமயம் பெரிய பேபி இந்த மாதிரி இருந்துச்சுனாலும் இந்த மாதிரி கர்ப்பப்பை சுருங்காம இருக்கலாம். சின்ட்ரோசினான் ட்ரிப் வலி வரதுக்கு ஒரு ட்ரிப் யூஸ் பண்ணுவோம். அதுவும் நிறைய லாங் டைம் அது யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கர்ப்பப்பை சுருங்கிறதுல சில பேருக்கு அந்த மாதிரி டெஃபிஷியன்சி இருக்கும். சோ இதுக்கு முன்னாடி மெடிசன்ஸ் யூஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்பர் 1 மெடிசன்ஸ்ல அவைலபிலிட்டி இருக்கான்னு நான் சொன்ன செக்லிஸ்ட்ல தெரிஞ்சிடும். சோ ஸ்டெப் நம்பர் 1 மெடிசன்ஸ் கொடுத்து பார்ப்போம். அது குறையல அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஒன்னு அந்த ரத்த குழாயை டை பண்ணிடுவோம். இது அந்த ட்ரைனிங்லயே இது பார்ட் ஆஃப் ட்ரைனிங் இருக்கும். சோ அது எல்லாருக்குமே அது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்தது இப்போ ஆப்பிரிக்கால தான் இந்த மாதிரி நிறைய டெத்ஸ் மெட்டர்னல் டெத்ஸ் நடக்கிறது உண்டு. சோ அவங்க ஆப்பிரிக்கன் பர்சன் ஒருத்தர் பீலின்ஸ் சூச்சர் கண்டுபிடிச்சாங்க. இந்த பீலின்ஸ் சூச்சர்ன்றது இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ என்னுடைய ஓன் ஹாஸ்பிட்டல் எடுத்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு இயர்லி இந்த மாதிரி ஹெவி ப்ளீடிங் ஆறவங்க ஒரு 10 பேர் இருந்தாங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 பேஷண்ட்ஸ்க்கு நமக்கு யூட்ரஸ் எடுக்க வேண்டிய வாய்ப்பு. இது ஒரு 5 வருஷம் முன்னாடி நடக்கிறது. பட் இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா யூட்ரஸ் எடுக்கிற வாய்ப்பே கம்ப்ளீட்லி அவுட். ஏன்னா இந்த பீலின் சூச்சர் அவ்வளவு எஃபெக்டிவ் சூச்சர்.
தொடர்ந்து பேசலாம். தற்பொழுது இருக்கக்கூடிய நிலையில் இந்த அதிக ரத்தப்போக்கு காரணமாக பிரசவத்தின் பொழுது அந்த 5 பெண்கள் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது உறவினர்கள் தரப்பில். மருத்துவமனையில் மகப்பேறு பிரிவு என்பது மிக மிக முக்கியமான ஒரு பிரிவு. 2 உயிர்கள் காக்கக்கூடிய அந்த பிரிவில் போதுமான வசதிகள் என்பது அனைத்து இடத்திலும் முறைப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்து இங்கே பதிவு செய்யப்படுகிறது. உதகை அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்திருப்பது பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. மேலும் அந்த ஒரு தகவல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பல கர்ப்பிணி பெண்களுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் குறிப்பிட்ட அளவிற்கு வசதிகள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு இங்கு முன்வைக்கப்படுகிறது. மேலும் போதுமான மருத்துவர்களும் அந்த மருத்துவமனையில் இருப்பதில்லை என்கின்ற ஒரு பரவலான குற்றச்சாட்டு அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், இப்போ அந்த ஊட்டி அரசு மருத்துவமனையில வேறு யாராவது கர்ப்பிணி பெண்கள் அங்க சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்களா? பல பேர் கோவை மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. இது பற்றிய விவரங்கள் இருக்கா? உதகை மகப்பேறு அரசு மருத்துவமனையிலிருந்து கிட்டத்தட்ட 39 பேரும் கோவை அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இதுல குறிப்பாக ஒரு பேரும் கூட இந்த உதகை அரசு மருத்துவமனையில கிடையாது. தற்போது இந்த 5 உயிரிழப்புகளை கண்டித்து தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினர் ஒரு மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடத்திட்டு இருக்காங்க. அதே போல இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மற்றும் பல்வேறு கட்சியெல்லாம் சேர்ந்திருக்காங்க. இதுல குறிப்பாக நம்மிடையே ஒருவர் நாம் தமிழர் மனிதநேய மக்கள் கட்சி இருக்காரு, அவர்கிட்ட கேட்போம். சரி, இந்த ஆர்ப்பாட்டம் எப்படி பண்றீங்க? இந்த ஆர்ப்பாட்டங்க நாங்க தொடர்ந்து 2005ல இருந்து இங்க இந்த மருத்துவமனையை கண்டிச்சு நாங்க இந்த மருத்துவமனையில தொடர்ந்து 2005ல இருந்து உயிரிழப்புகள் என்பது தாயாக இருந்தாலும் சரி சேயாக இருந்தாலும் சரி சர்வசாதாரணம் ரொம்ப ஈஸியா நடந்துட்டு இருக்கு. தொடர்ந்து 2005ல இருந்து பல்வேறு பிரமிளாங்கிற சகோதரியினுடைய மரணத்தில இருந்து தொடர்ந்து எங்களுடைய போராட்டங்களை இங்க இந்த ஆஸ்பத்திரிக்கு நாங்க நடத்திட்டு இருக்கோம். இந்த ஆஸ்பத்திரியை தரம் உயர்த்தணும். இந்த நீலகிரி மாவட்டங்கிறது ஒரு மலை மாவட்டமா இருக்கு. இங்க இருந்து எந்த ஒரு நோயாளியா இருந்தாலும் உடனடியா எந்த விதமான அடிப்படை வசதியும் இங்க இருக்கக்கூடிய அரசு தலைமை மருத்துவமனையில இல்ல. இதனால இவங்க என்ன பண்றாங்கன்னா இங்க இருந்து உடனடியா கோயம்புத்தூருக்கு ரெஃபர் பண்ணி அனுப்புறாங்க. இது ஒரு மலை மாவட்டம். இங்க இருந்து ஒரு 100 கிலோமீட்டர் கோயம்புத்தூர் போகணும். என்ன ஆம்புலன்ஸ்ல போனாலும் கூட 50 கிலோமீட்டர் மலைப்பகுதியில பயணம் பண்ணும்போது அந்த மலைப்பகுதியில சாதாரணமா நல்ல நிலையில இருக்கவங்களே அந்த வளைவுகள்ல போகும்போது வாந்தி எடுக்கக்கூடிய உமட்டல்கள் வரக்கூடிய சூழ்நிலை. ஒரு நோயாளியா இன்னும் அந்த ஆம்புலன்ஸ்ல அவங்க போகும்போது வண்டியும் வேகமா போய் அவங்க அந்த வளைவுகள் எல்லாம் நெளிவுகள் எல்லாம் போகும்போது மிகப்பெரிய சிரமத்துக்கு ஆளாகி உயிரிழப்புகள் என்பது சர்வசாதாரணமாயிடுச்சு. அதனால நாங்க ஏற்கனவே 2012ல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பில் ஊட்டியினுடைய அரசு மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரியாக தரம் உயர்த்தணும் அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தணும். அந்த ஆர்ப்பாட்டத்துக்கு பிறகு இங்க மருத்துவத்துறை அமைச்சர் சுகாதாரத்துறை அமைச்சர் வந்தாரு, ஆய்வு பண்ணாரு. கொஞ்சம் நிதிகள் ஒதுக்கப்பட்டு வெறும் கட்டடங்கள் கட்டப்படுதே தவிர வெறும் கட்டடங்கள் மருத்துவம் அளிக்க போறதில்லை. மருத்துவர்கள் நியமனம், மருத்துவ கருவிகள், இன்னைக்கு விஞ்ஞான உலகத்துல படிச்சுட்டு வரக்கூடிய டாக்டர் கருவியில தான் படிச்சுட்டு வராங்க. அந்த கருவியை வைத்து ஒரு டாக்டர் மருத்துவம் பண்ணக்கூடிய அளவுக்கான கருவிகள் இந்த எந்த விதமான வளர்ச்சியும் இல்லாதனால இந்த நீலகிரி மாவட்ட மக்கள் மருத்துவத்துறையில இன்னமும் கிட்ட சொல்ல போனா 1950 காலத்திலேயே ஒரு பின்தங்கப்பட்ட ஒரு நிலையில தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இந்த மாவட்டத்துல மருத்துவ அஜாக்கிரதையினால் உயிரிழப்பு, மருத்துவர்கள் இல்ல. இன்னைக்கு இந்த 5 பெண்மணிகள் இறந்திருக்காங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எல்லாம் பிரசவ டாக்டர்களே இல்ல. பிரசவ டாக்டர்களை அரசாங்கமும் நியமிக்க மாட்டேங்குது. இங்க வரக்கூடிய டாக்டர்களும் இருக்க மாட்டேங்கிறாங்க. இந்த மாவட்ட மக்கள் என்ன பண்றதுன்ற ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாக்கப்படுறாங்க. அதனால இங்க இருக்கக்கூடிய அரசு நிர்வாகம், மாவட்ட நிர்வாகமும் என்ன பண்றாங்கன்னா இந்த தவறுகளை தட்டி கேட்காம பூசி முழகக்கூடிய ஒரு நிலைக்கு போறாங்க. கடைசியா இறந்த ஒரு சகோதரியை 2 நாட்கள் இறந்து போன ஒரு பெண்ணை 2 நாட்கள் தனியார் மருத்துவமனையில தான் இந்த மாதிரியான நிலைகள் நடக்குங்கிறத பாத்திருக்கோம். ஒரு அரசு மருத்துவமனையில தொடர்ந்து பெண்கள் தாய்மார்கள் இறக்குறாங்கிறதுனால இவர்களுக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது, இந்த சூழ்நிலையை மாற்றணுங்கிறதுக்காக இறந்து போன ஒரு பெண்ணை 2 நாளா உயிரிழப்பதை போலவே மருத்துவமனையில வச்சு பவுலா பண்ணிட்டு பணம் ஏதாவது வாங்கிருக்காங்களா? அந்த மாதிரி இல்ல. இங்க பணம் பெரிய அளவுல வாங்குறது இல்ல. இங்க மருத்துவமே இல்ல. மருத்துவம் கொடுத்தாதானே பணம் வாங்க முடியும். நாம அந்த குற்றச்சாட்டை இந்த மருத்துவமனை மேல சொல்லல. பணம் வாங்குறாங்க, பணத்துக்காக லஞ்ச குற்றச்சாட்டை சொல்லல. இங்க போதிய மருத்துவ வசதிகள் இல்ல. அரசாங்கம் உடனடியா இது ஒரு மலை மாவட்டம், இந்த மாவட்டம் ஒரு சின்ன மாவட்டம், இந்த மாவட்டத்தில் நோய்வாய்ப்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உள்ள ஒரு மாவட்டம், ஒரு குளுமையான பகுதி. இந்த குளிர்கால சீதோசனை ஒவ்வொரு நேரத்துக்கு ஒவ்வொரு சீதோசனை, ஒரு பெண்ணுடைய மனசும் ஊட்டியினுடைய காலநிலை ஒண்ணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இங்க எப்ப என்ன காலநிலை இருக்குன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான காலநிலை சீதோசனை மாற்றத்தினால அதிகமான நோய்வாய்ப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உள்ள ஒரு மாவட்டம். குறிப்பா நீங்க சொல்லுங்க, இந்த உயிரிழப்பு எப்படி பாக்குறீங்க? நாங்க அனைத்து கிறிஸ்தவர்கள் கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு நாங்க மனிதநேய மக்கள் கட்சியோடு இணைந்து
இந்த போராட்டத்துல பங்கெடுத்திருக்கோம். இந்த உயிரிழப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா நாங்க எப்படி பாக்குறோம்னா, அதாவது மனிதாபிமானம் அற்ற செயல் அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஏன்னா ஒரு போதிய மருத்துவ வசதி இல்லாத ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அந்த இழப்புக்கான உண்மையான காரணத்தை இவங்க சொல்ல மறுக்கிறாங்க. அந்த உயிரிழப்புக்கு உண்மையான காரணம் என்னன்றது இதுவரைக்குமே யாருக்குமே தெரியாது. அதாவது மருத்துவர்களுக்கு மட்டுமே, அங்க பணிபுரிகிற பணியாட்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு உண்மையை வெளிப்படையா அவங்க சொல்லுவதற்கு தயங்குறாங்க. எங்களுக்கு அது உயிரிழப்புக்கான காரணம் வேணும், உயிரிழந்த குடும்பங்களுக்கு நிவாரணம் வேணும். இனிமேலும் இத்தகைய இந்த உயிரிழப்புகள் ஏற்படக்கூடாது. இந்த அரசானது சுற்றுலாத்துறைக்கு கோடி கோடியா பணம் ஒதுக்கி சுற்றுலாத்துறையை மேம்படுத்துகிற அரசு. இந்த மலை மாவட்டத்தில் சகோதரர் சொன்னது போல மலை மாவட்டத்தில் ஒரு தரம் வாய்ந்த ஒரு மருத்துவமனை அமைக்கப்படணும். ஒவ்வொரு விஷயத்துக்கு தனியார் மருத்துவமனைகளுக்கு போறோம், சிடி ஸ்கேன் எடுக்கணும், எம்ஆர்ஐ எடுக்கணும்னா வெளியே போய் எடுக்கிறோம். அப்படி இருக்க சூழ்நிலை மாறி இங்கேயே சகல வசதிகளோடு கூடிய எம்ஆர்ஐ, சிடி ஸ்கேன், இஇஜி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு தரம் உயர்த்தப்பட்ட சர்வதேச தரத்துல ஒரு மருத்துவமனை அமைச்சு இங்க பராமரிப்பு பண்ணணும் அப்படின்னு நாங்க விருப்பப்படுறோம். குறிப்பாக நம்முடைய பிஜேபி இருக்காருங்க, அவங்ககிட்ட கேட்போம். சார், நீங்க எந்த ஆர்ப்பாட்டம் எப்ப பண்றீங்க? சார், இந்த மலை மாவட்டம் ரொம்ப குளிர் பிரதேசம். இதுல இப்படி ஒரு பெரிய துயர சம்பவம் நடந்தது. இது கட்சியா அரசியலாவே நாங்க பாக்கலீங்க, மனித நேயத்தோட பாக்கிறோம். அந்த மனித நேயத்தோட பார்க்கும்போது இந்த துயர சம்பவம் மிகப்பெரிய கொடுமையான ஒண்ணுங்க. இத பத்தி எங்க மாநில தலைமையிட்ட நாங்க சொல்லியிருக்கோம். எங்க மாநில தலைவரே இதுக்கு நேரடியா, ஏன்னா அவரு ஒரு மருத்துவர் என்ற முறையில இதுல என்ன குளறுபடிகள் நடந்திருக்கு என்னங்கறத பாத்திருக்காங்க. அதை பத்தி கேக்குறாங்க. அதுக்கு மேற்கொண்டு இது சம்பந்தமா மத்திய சுகாதார அமைச்சரிடம் கூறி நமது மருத்துவ தற்போது பல்வேறு குளறுபடிகள் இந்த அரசு மருத்துவத்தில் உள்ளதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து பேசலாம். நேசராஜ், பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழப்பிற்கு மேலும் மருத்துவமனையில் போதிய மருத்துவர்கள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு தான் அந்த பகுதி மக்களிடையே பிரதானமாக இருக்கிறது. டாக்டர் கீதா ஹரிப்ரியா அவர்களிடத்தில் பேசலாம். மேம், இப்போ ஒரு பெண்ணுக்கு சிசேரியன் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன மாதிரியான மருத்துவ நடைமுறைகள் எல்லாம் தேவைப்படுது, என்ன மாதிரியான ஹெல்ப் எல்லாம் அவங்களுக்கு பண்ணணும், என்ன மாதிரியான மெடிசின்ஸ் எல்லாம் அவங்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்? இப்ப சிசேரியன் முடிச்சிட்ட உடனேயே போஸ்ட் ஆபரேட்டிவ் வார்டன் இருக்கு. அங்க அட்லீஸ்ட் மினிமம் 2 மணி நேரம் வச்சு, ஏன்னா அந்த டைம்ல தான் உங்களுக்கு மேக்சிமம் ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. மயக்கம் கொடுத்ததுல அவங்க சரியா ரிகவரி ஆகாம, அந்த லங்ஸ் சரியா ஃபங்க்ஷன் ஆகாம இருக்கலாம், ப்ளீடிங் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ எல்லாம் வைட்டல்ஸ் சொல்லுவோம், பல்ஸ், பிளட் பிரஷர், ரத்தப்போக்கு இருக்கா, இதெல்லாம் அந்த டைம்ல செக் பண்ணி பார்த்துட்டு அந்த 2 hours எல்லாம் கிளியரா இருக்கு, ஒரு ப்ராப்ளமும் இல்ல அப்படின்னா அப்ப நம்ம வார்டுக்கு மாத்தணும். சோ இது வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அண்ட் அவங்களுக்கு இதுக்கப்புறம் வார்டுக்கு போனப்புறம் அவங்க இப்பெல்லாம் சிசேரியன்ன்றது முந்தி மாதிரி ஒரு பெரிய ப்ராப்ளம் கிடையாது. அவங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும் இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு. ரத்தப்போக்கு அதிகமா இருந்துச்சுன்னா அதுக்கு தகுந்தாப்புல ஒன்னு ரத்தத்தை கொடுக்கணும், இல்லைன்னா நம்ம அயன் கேப்சியூல்ஸ் அவங்க டிஸ்சார்ஜ் ஆறப்போ அயன் கேப்சியூல்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஆன்டிபயோட்டிக்ஸ் கரெக்டா கொடுக்கணும், ஸோ இன்ஃபெக்ஷன் வராம இருக்கிறதுக்கு. அண்ட் இது அவங்க பேபி ஃபீட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணணும். அதுக்கு தகுந்த டயட்ரி அட்வைஸ் அண்ட் மெடிசன்ஸ் இதெல்லாம் நார்மலா கொடுக்கறது உண்டு. அண்ட் எக்ஸசைஸ், அவங்க ரிகவர் ஆகிறதுக்கு எக்ஸசைஸும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பிசியோதெரப்பி அவங்களுக்கு கொடுத்து எப்படி அவங்க அந்த பழைய மாதிரி அவங்க பாடியை ரீஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்றத சொல்லி கொடுக்கணும். மெயின் அவங்க ஹெல்த், அதுக்கு அவங்க ஹீமோகுளோபின் சரியா இருக்கா, இப்ப பிபி இருக்கவங்களுக்கு பிபியை கண்ட்ரோலுக்கு எடுத்துட்டு வரணும், சுகர் இருக்கவங்களுக்கு சுகரை கவனிக்கணும். அண்ட் ரொம்ப நாள் பெட்ல இருந்தவங்களுக்கு ரத்தம் கிளாட் ஃபார்ம் ஆகி அது லங்ஸுக்கு போறதுக்கு இது ரேர் சிச்சுவேஷன், பட் வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சரஸ் சிச்சுவேஷன். சோ இது இருக்கா அப்படின்றத கவனமா பார்த்து தேவையான பேஷண்ட்ஸ், அதாவது லாங் டேர்மா பெட்ல இருக்கவங்க அண்ட் ரொம்ப ஃபேட்டா இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஹெப்பாரின் என்ற ஒரு இன்ஜெக்ஷன் இமீடியட்லி ஆஃப்டர் சர்ஜரி கொடுக்கணும். ஸோ அந்த ரத்தத்தை லிக்விட் ஸ்டேட்லயே வைக்கிறதுக்கு, அந்த கிளாட் ஃபார்மேஷனை தடுக்கிறதுக்கு கொடுக்கணும். அண்ட் இப்போ லேட்டஸ்ட் கான்செப்ட் என்னன்னா, பேஷண்ட்ஸை ரொம்ப 5 நாள் படுத்துக்குங்க அப்படிலாம் கிடையாது, அடுத்த நாளே அவங்களை எழுந்து நடக்க சொல்லணும். சம்டைம்ஸ் சேம் டே கூட எழுப்பி நடக்க வைக்கணும். இப்போ சிசேரியன் பண்றதுனால சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து நிறைய பேர்கிட்ட இருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மை? இல்ல, இது உண்மை கிடையாது. என்ன நம்ம கரெக்டா நான் சொன்ன அந்த நியூட்ரிஷன் பாதுகாப்பு மன்னிக்கவும். இப்போ மருத்துவத்துறை இணை இயக்குனர் டாக்டர் அமராவதி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார், அவரிடத்தில் பேசலாம். வணக்கம் அமராவதி மேம். இப்போ உதகை அரசு மருத்துவமனையில பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க.
மருத்துவமனை தரப்புல சரியான ஒரு முறையான சிகிச்சை அவங்களுக்கு வழங்கப்படல, போதுமான மருத்துவர்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அமராவதி மேம், இப்போ ஊட்டி அரசு மருத்துவமனையில பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. ஊட்டி அரசு மருத்துவமனையில போதுமான சிகிச்சை முறைகள் சரியா இல்ல, போதுமான மருத்துவர்கள் இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு பொதுமக்கள் கிட்ட இருக்கு. சரியான சிகிச்சை கொடுக்காததுனாலதான் அந்த பெண்கள் உயிரிழந்தாங்க அப்படின்னு அங்க இருக்கிற மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. இது பற்றி உங்களுடைய கருத்து என்ன? தற்பொழுது அவருடைய இணைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. உதகை அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்திருப்பது அந்த பகுதி மக்களிடத்தில் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. அந்த மருத்துவமனையில் போதுமான மருத்துவர்கள் இல்லை, மேலும் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு முறையான சிகிச்சை வழங்கப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டும் அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. மேலும் இப்பொழுது அந்த அரசு மருத்துவமனையில் கர்ப்பிணி பெண்கள் அங்கே சிகிச்சைக்கு செல்ல தயங்குகிறார்கள். அவர்களுடைய பயத்தை போக்க அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறது, அவர்களுக்கான விழிப்புணர்வு முறைகள் என்பது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பது பற்றி பல தகவல்களை பார்க்கலாம். உதகை அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் பொழுது உயிரிழந்த பெண்கள் பற்றியும் அங்கே மருத்துவமனையில் இருக்கக்கூடிய வசதிகள் பற்றியும் விரிவாக பார்த்து வருகிறோம். களத்தில் இருக்கும் எமது செய்தியாளர் நேசராஜிடம் பேசலாம். நேசராஜ், இப்ப அங்க இருக்கிற மக்கள் கிட்ட கேளுங்க, அவங்களுடைய கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத கேளுங்க. குறிப்பாக இந்த இன்னும் ஒரு முக்கியமான கோரிக்கை என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த பகுதி பொதுமக்கள் இந்த அரசு மகப்பேறு மருத்துவமனையில 2 பிரசவ அறை மட்டுமே உள்ளது. அதே போல ஒரு HIV அறை ஒன்று இருக்கு. அந்த அறையிலையும் இவங்க பிரசவத்தை பாக்குறதாக ஒரு புகார் தெரிவிச்சிருக்காங்க. நம்மிடையே வழக்கறிஞர் விஜயன் இருக்கார். எந்தெந்த மாதிரி கோரிக்கை நீங்க வைக்கிறீங்க சார்? இல்ல, குறிப்பா இங்க இருக்கிற இப்ப பாத்தீங்கன்னாக்கா இந்த மருத்துவமனை மிகவும் சந்தடி மிக்க ஒரு இடத்துல, சந்தைக்கு பக்கத்துல. தொடர்ந்து பேசலாம் நேசராஜ். தற்பொழுது ஊட்டி மாவட்ட இணை இயக்குனர் டாக்டர் அமராவதி நம்முடைய தொலைபேசி வாயிலாக இருக்கிறார். வணக்கம் அமராவதி மேம். இப்போ ஊட்டியில பிரசவத்தின் காரணமா 5 பெண்கள் உயிரிழந்திருக்காங்க. இப்போ அந்த மருத்துவமனையில இன்னும் வசதிகளை மேம்படுத்துவதற்காக, பெண்களுக்கு விழிப்புணர்வு நடத்துவதற்காக என்ன மாதிரியான நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்கப்பட்டிருக்கு? எல்லாமே ஆக்சுவலி நம்ம ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பர்ட் ஹாஸ்பிட்டல் வந்து செகண்டரி கேர் ஹாஸ்பிட்டல் மேடம். பிரைமரி கேர் லெவல்ல பிரைமரி ஹெல்த் சென்டர் வந்து இது டோட்டலா ஹோல் டிஸ்ட்ரிக்ட் ஒரு ரெஃபரல் யூனிட்ன்றதுனால 2வது நிலையில இருக்கிற ஹாஸ்பிட்டல் இது. இதுல வந்து எல்லாருமே இங்க 3 ஹாஸ்பிட்டல் கைனகாலஜில குவாலிஃபைடான 3 மருத்துவர்கள் இருக்காங்க. அனஸ்தேசியால வந்து 3 பேர் குவாலிஃபைடு இருக்காங்க. எல்லாருமே சேர்ந்து எல்லா லெவல்லையுமே நாங்க வந்து வென்டிலேட்டர் வச்சிருக்கிறோம். அடல்ட் வென்டிலேட்டர், சிசு பராமரிப்புக்கான நியோனேட்டல் இன்டென்சிவ் கேர் யூனிட் வச்சிருக்கிறோம். ஸோ அதுலயும் 3 பேரு வந்து ஆன் த டைம் 3 பீடியாட்ரிஷியன் இருக்காங்க. எல்லா லெவல்லையும் நாங்க வந்து சிகிச்சை அளிக்கிறோம். வென்டிலேட்டர் வந்து இங்க வந்து 2 வென்டிலேட்டர் அடல்ட்டுக்கு 1 பீடியாட்ரிக் 1 இது வரைக்கும். ஸோ இந்த தொடர்ந்து ரத்த ஊதுறப்போக்குனாலையும் சாதாரண பல்மனரி எம்பாலிசிஸ்னாலையும் அந்த மாதிரி ஒரு நிகழ்வு ஏற்பட்டதுனால நம்ம டைரக்டர் ஆஃப் மெடிக்கல் சர்வீசஸ், பிடி ப்ராஜெக்ட் டைரக்டர், ஹெல்த் செக்ரட்டரி லெவல்ல எல்லாருமே இங்க வந்து ஆய்வு செய்து இப்ப வந்து ஒரு மெட்டர்னல் பிளாக் தனியா இருக்குங்க. அந்த பிளாக்குக்கு கம்ப்ளீட்டா ஒரு இன்டென்சிவ் கேர் யூனிட் வந்து இப்போ உடனடியா கூடிய விரைவில் அவங்க சாங்ஷன் பண்ணிட்டு போயிட்டாங்க. வென்டிலேட்டர்ஸ் அதே மாதிரி இன்னும் ஒரு 3 வென்டிலேட்டர்ஸ் வந்து அடல்ட் வென்டிலேட்டர் வந்து இப்போ இன்னைக்கே 2 வந்துருச்சுங்க. அந்த ஒரு 1+2 வந்தாச்சு. இப்போ மிக்க டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து கோவை, ஈரோடு 2 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தும் 4 பேர் வந்து மெடிக்கல் காலேஜ்ல இருந்து அவங்க இங்க டிப்யூட் பண்ணிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி 3 டாக்டர்ஸ் வந்து சீனியர் சிவில் சர்ஜன் ஒருத்தரும் அசிஸ்டன்ட் சர்ஜன்ஸ் 3 பேருமே மெடிக்கல் காலேஜ்ல இருந்து இங்க வந்து இங்க பணி பேருக்கு வந்துட்டாங்க. இப்போ மொத்தமா 7 பேரு ஓஜி ஸ்பெஷலிஸ்டே நம்ம அரசு மருத்துவமனையில இன்னைக்கு நிலைமையில இன்னைக்கு வேலை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா நடவடிக்கைகளும் மற்றபடி வேண்டிய எல்லா வசதியும் இது வரைக்கும் இருக்கு. அதையும் இன்னும் கொஞ்சம் தரம் உயர்த்தி இந்த மாதிரி ஒரு சடனா நிறைய காம்ப்ளிகேஷன்
இந்த ஹோல் டிஸ்ட்ரிக்ட்ல வர காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சி எல்லாமே ஒரே மருத்துவமனைக்கு இங்க மட்டும்தான் ரெஃபர் ஆகிறதுனால இன்னும் கூட நிறைய மேன் பவர் எக்யூப்மெண்ட் வந்து அதிகப்படுத்துறதுக்கான எல்லா நடவடிக்கைகளையும் இந்த துறை சார்ந்த டைரக்டர்ஸ் எல்லாருமே சேர்ந்து எடுத்திருக்காங்க. அந்த இன்னைக்கு நிலைமையில 7 பேர் வந்து ஒபிஷியன்ஸ் இருக்காங்க, எல்லா குவாலிஃபைட் டாக்டர்ஸ் இருக்காங்க, ஸ்டாஃப் நர்ஸ் எல்லாமே ட்ரைண்டா இருக்காங்க. எல்லாம் இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இப்பவும் நாங்க வந்து அதை இன்னுமே மேம்படுத்துறதுக்காக இந்த மாதிரி ஒரு சடனா எல்லா காம்ப்ளிகேட்டட் பிரெக்னன்சி வர்றதுனால இந்த ஒரு வருட காலத்துல ஒரு மெட்டர்னல் டெத் கூட இல்லாம போன அக்டோபர் 13 முதல் இந்த டிசம்பர் 23 வரை ஒரு பிரசவித்த ஒரு அம்மா கூட இறக்கலைங்க. நார்மலா 100% வந்து சக்சஸ்ஃபுல்லா நாங்க வந்து எங்களோட திறமைக்கு அதிகமா நாங்க கஷ்டப்பட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோங்க. எல்லா டாக்டர்ஸும் அவங்களோட முழு ஒத்துழைப்பு கொடுத்து வேலை பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்க டாக்டர்ஸ் ஒரு 10 நாள் அவர்களால் நடந்ததுன்னு சொல்றது வந்து ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க. இன்னும் மேம்படுத்துறதுக்காக எல்லாமே அரசு தேவையான நடவடிக்கை அத்தனையுமே எடுத்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து குறிப்பிட விரும்புறேன். அமராவதி மேம், இப்போ அந்த பெண்கள் உயிரிழந்ததற்கு காரணம் அதிக ரத்த இழப்பு அப்படின்னு அவங்க உறவினர்கள் சொல்றாங்க. இப்போ அந்த மருத்துவமனையில போதுமான ரத்தம் இருப்பு இருக்கிறதா? பிரசவத்திற்கு பிறகு தாய்க்கும் குழந்தைகளுக்குமான மெடிசன்ஸ் அது எல்லாமே இருப்பு வைக்கப்பட்டிருக்கிறதா? மற்ற வசதிகள் எல்லாம் எந்த அளவுக்கு அங்க செய்யப்பட்டிருக்கு? எல்லாமே ரத்த வங்கி வந்து இங்க வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறது. அந்த 2-3 பேர் வந்து ரத்தப்போக்கு ஆகும்போது ரத்த ஒரு மதருக்கு வந்து 8 யூனிட், அதுல வந்து 5 யூனிட் வந்து ஃப்ரெஷ் பிளட் இம்மிடியேட்டா ½ அன் ஹவர்ல அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு. அது போக அந்த எஃப்எஸ்பி சொல்லக்கூடிய அந்த நிறுத்தத்துக்கான வசதிகளை வந்து கோயம்புத்தூர்ல இருந்து வாங்கி கொடுத்துருக்கிறோம். 2வது அந்த அதுக்கும் தாண்டி வந்து ரத்தப்போக்கு கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினால கர்ப்பப்பையை அகற்றி என்ன தீவிர சிகிச்சை என்னென்ன செய்ய வேண்டுமோ எங்க தரப்புல எல்லாருமே பண்ணி இருக்காங்க. அதையும் தாண்டி அவங்க வந்து போய் இறந்தது 2 பேரு, அதுவும் கோயம்புத்தூர்ல மெடிக்கல் காலேஜுக்கு ரெஃபர் பண்ணி அதுக்கு மேல அங்கேயும் அவங்களால டிரான்சிட்ல வந்து அவங்களுக்கு வந்து வென்டிலேட்டர் சப்போர்ட்டோட அனுப்பி கூட அவங்களுக்கு வந்து இதாக முடியல. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அமராவதி மேம். உதகை அரசு மருத்துவமனையில் பிரசவத்தின் பொழுது 5 பெண்கள் உயிரிழந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய அதிர்வை ஏற்படுத்தி இருக்கிறது. மேலும் அந்த மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த 30க்கும் மேற்பட்ட கர்ப்பிணி பெண்கள் கோவை அரசு மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். மருத்துவர்கள் தரப்பிலிருந்து அந்த தாய்மார்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடு என்கின்ற காரணம் முன்வைக்கப்பட்டது. மேலும் உறவினர்கள் தரப்பில் அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு போதுமான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படவில்லை, அதிக ரத்த இழப்பு காரணமாகத்தான் இந்த மரணம் நிகழ்ந்திருக்கிறது என்கின்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. மேலும் மாவட்ட மருத்துவ இணை இயக்குநர் சார்பில் தற்பொழுது அந்த மருத்துவமனையில் அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் நவீனப்படுத்துவதற்காக என்னென்ன ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டுமோ அத்தனையும் செய்யப்படும் என்றும் இங்கே கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதகை அரசு மருத்துவமனையை பொறுத்தவரை போதுமான மருத்துவர்கள் நியமிக்கப்பட வேண்டும், போதுமான செவிலியர்கள் நியமிக்கப்பட வேண்டும். மேலும் அங்கே வரக்கூடிய நோயாளிகளுக்கு மிகவும் தரமான மருத்துவ சிகிச்சைகள் வழங்கப்படுவது குறித்து அவர்கள் உறுதி செய்யப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை அந்த பகுதி மக்களிடத்தில் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் களத்திலிருந்து பங்கேற்ற எமது செய்தியாளர் நேசராஜ் மற்றும் நமது செய்தி அரங்கில் பங்கேற்ற டாக்டர் கீதா ஹரிப்ரியா ஆகியோருக்கு நன்றி. மீண்டும் ஒரு உள்ளது உள்ளபடி நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இணைந்திருங்கள்.